ஹலோ சன்ஷைன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஹவ் ஐ சூஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். அண்ட் வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருக்கும் எல்லா விதமான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் செட் ஆகாது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும். அதுவே பெரிய சவால் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அந்த பேசிக்கான ரிசர்ச்சில் நிறைய மூஞ்சில் போட்டு அப்பினது கிடையாது. பட் அதை ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இது பண்ணலாமா அது பண்ணலாமா நான் யோசித்து செலக்டிவாக எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே மூஞ்சி தான் நம்ம மூஞ்சி. ஆனால் வெயில் காலத்தில் ஒரு மாதிரியும், மழைக்காலத்தில் ஒரு மாதிரியும், குளிர்காலத்தில் ஒரு மாதிரியும் ஆக்சுவலி அது இருக்கும். நீங்கள் நல்லா வெயில் அலைஞ்சு டேன் ஆகிட்டிங்கன்னா அதே க்ரீமோ இல்லை அதே மாய்ஸ்சரைசரோ சம்டைம்ஸ் செட் ஆகாமல் போகலாம். ஏன்னா மூஞ்சில் அந்த மாதிரி சில ரியாக்ஷன்ஸ்கள்லாம் நடந்தது. ஸ்டார்டிங் டைமில் நான் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்த காலகட்டத்தில் அப்படி மற்ற பொண்ணுங்க மூஞ்சி அவங்க போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எட்டி பார்த்து நான் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஒரு விஷயமே என்ன அப்படின்னா ஜீன். ஒருத்தர் ஜீன் பொறுத்த மாதிரி அவங்களோட ஸ்கின் இருக்கும். சில பேருக்கு நேச்சுரலாகவே ரேடியண்ட்டான ஸ்கின் இருக்கும், பளபளன்னு இருப்பாங்க. நம்ம எண்ணத்தை போட்டு அப்படின்னாலும் அதோட மேட்ச் பண்ண முடியாது. இப்படிலாம் பாடாப்பட்டு நம்ம ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சி ஃபேஸில் போடுவோம். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுக்குள்ளே இன்னொருத்தங்களை பார்த்துட்டு ஐயோ ஜன்னல் சரி முடியாச்சு, இப்படி இன்னொருத்தங்களை பார்த்து ஒரு ப்ராடக்டை போட்டு அது அவளுக்கு நல்லா இருக்குது, அப்போ நம்மளுக்கும் நல்லா இருக்கும்ன்ட்டு இப்படி ப்ராடக்டை வாங்கி மாற்றி போட்டு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஸ்கின்னில் நிறைய பிரேக் அவுட்ஸ் வரும். அந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னில் கொஞ்சம் ரெஜிமினேட் ஆகணும் செல்ஸ் அப்படின்னா கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்கணும். அதுக்குள்ளேயும் பண்ணிங்கன்னா நோ தான் நான் சொல்லுவேன். அப்படி பண்ணாவே பண்ணாதீங்க. இன்னொன்று சொல்லுவாங்க எல்லாருமே, பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சும்மா ஒரு சாம்பிள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறது நம்ம ஸ்கின்னுக்கு இது செட் ஆகுமா. எல்லாருமே ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம டீனேஜில் கண்ணாப்பினா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். அப்போ நம்மளோட பேபி ஸ்கின்னுக்கு செட் ஆன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிருக்கும், நல்லா ரிசல்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ போக போக மற்றவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பார்ப்போம், சரி ஓகே ஒரு அப்டேட்டட் ஆகும் அப்படின்னு நமக்கே தோணும். இன்னும் சில பேர் 4 ஸ்டெப் 5 ஸ்டெப்லாம் பயமுறுத்துவாங்க, மாய்ஸ்சரைசர் டோனர் அது இதுன்ட்டு. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறத விட நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல. ஆக்சுவலி தெரியும், பட் அதை யூஸ் பண்ணது கிடையாது. எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் அப்புறம் இந்த பாண்ட்ஸில் பிபி க்ரீம் போட்டாலே எனக்கு இன்னமும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப நாள் வரைக்கும் எனக்கு இந்த டால்கம் பவுடர்லாம் போட்டால் ஸ்கின்னில் பேட்சாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் கூட எங்கள் அம்மா கிட்ட பயந்து தேமலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு அந்த டால்கம் பவுடர் செட் ஆகலை என் டோனுக்கு. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் இந்த பனானா லூஸ் பவுடர்ன்ட்டு ஒன்று இருக்கும், அதான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போடுறது, செகண்ட் தான் பிபி க்ரீம் போடுறது, தேர்ட் அந்த பவுடர் அப்ளை பண்ணுறது. அப்புறம் அதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் நேரம் செட்டாக விட்டுருவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எதுவும் பெருசாக பண்ணதில்லை. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த சன்ஸ்க்ரீன் போடணுன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாருமே. அது மட்டும் நான் கொஞ்சம் ஒரு சில டைம் போட்டு பார்த்தேன். எனக்கு என்னமோ அது பெருசாக எனக்கு தனியாக சன்ஸ்க்ரீன் போடுறது பெருசாக செட் ஆகாத மாதிரி ஐ ஃபீல். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வருதோ 4, 5ன்னு எதுவுமே போடாதீங்க. உங்களுக்கு என்ன போட்டால் அப்பயே உங்களுக்கு ஸ்கின் நல்லாயிருக்கோ அதை மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். 4 போடணும் 5 போடணும் வரிசையாக இப்படிலாம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் போல் ஸ்கின்னு அப்படின்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க. நான் அப்படி நம்பி ஸ்டார்டிங்கில் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்த மூஞ்ச நானே எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னொன்று பண்ணுவோம், நம்ம எல்லாரும் ஒரு காமனாக ஒரு மிஸ்டேக் பண்ணுறது, வெயிலில் போய் நல்லா மூஞ்ச புகைச்சிட்டு எதையாவது அப்படி எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கலன்னு புலம்புறது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. மொதல் விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சன் எக்ஸ்போஷரை குறைச்சிக்கோங்க. அது இல்லாமல் சன்னில் நல்லா சுற்றிட்டு பயங்கரமாக டேன் ஆகிட்டு சன்பர்னும் ஆகிட்டு நீங்கள் என்ன வேணால் சொல்கிறேன், எவ்வளோ அப்படின்னாலும் மாறவே மாறாது. அதுக்கு நோ யூஸ். நீங்கள் என்ன போட்டாலும் அது வேஸ்ட். ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், சன் எக்ஸ்போஷரை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்கின்னாக இருக்கட்டும், ஃபேஸாக இருக்கட்டும். நீங்கள் வெயிலில் நிறையா அலைஞ்சிட்டு நீங்கள் எவ்வளோ போட்டு எவ்வளோ காஸ்ட்லியஸ்ட் க்ரீம் யூஸ் பண்ணிங்கனாலும் நோ யூஸ். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன் போடுறது. எல்லா ஸ்கின் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த ஸ்கின் கேர் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த போடுங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் கூட சொல்லுவாங்க சன்ஸ்க்ரீன் முக்கியம், சன்ஸ்க்ரீன் போடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு.
ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு அது தெரியல, நான் நம்பவே இல்லை, சத்தியமாக நம்பலை அது போடணும் அப்படின்னா. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே செட் ஆகலை. ஆக்சுவலி நான் அது உண்மை போட்டு தான் ஆகணும். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு ஃபேஸ்க்கு தனியாக சன்ஸ்க்ரீன் வந்து தெரியல, பட் கை காலுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது. அந்த சன்ஸ்க்ரீனை எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சவாலான விஷயம் தான். ஏன்னா எல்லா சன்ஸ்க்ரீனும் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குமான்னு கேட்டால் 100% கொடுக்காது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வெறும் சன்ஸ்க்ரீனை மட்டும் நம்பி போயிட்டு ஒரு ஃபுல் டே சன் எக்ஸ்போஷர்லாம் நீங்கள் ட்ரை பண்ண நினைக்காதீங்க, கண்டிப்பாக வேஸ்ட்டு. யார் சொன்னாலும் சரி சன்ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஒரு மனாகட்டியும் கிடையாது. கையில் வேறு ஏதாவது ப்ரொடக்ஷன் க்ளவுஸ் இல்லை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா டூ மச் ஆஃப் சன் எக்ஸ்போஷர் வந்து எந்த சன்ஸ்க்ரீனாலையும் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு 10-15 சன்ஸ்க்ரீன் டைப்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் என் ஸ்கின்னுக்கு. அவ்வளோ ஒன்றும் எதுவுமே லாங் லாஸ்டிங்காக வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கல, பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆனால் இருக்கும். லாஸ்ட் கம்மிங் டு த பாயிண்ட், நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஸ்கின்னுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பெருசாக உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எதுலேயுமே ரொம்ப பிரைட்னிங் ஆகணும் அப்படி இப்படிலாம். உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்படியே ஸ்கின் ரெஜுனேட் ஆகி பலன்னு வச்சுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டூ மச்சாக ஒயிட்னிங் க்ரீம்ஸ் அதெல்லாம் தயவு செஞ்சு நான் இதை வந்து நான் அட்வைஸே பண்ண மாட்டேன். சன் எக்ஸ்போஷரை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாத்திரம் சன்னில் வந்து ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் இன்டேக் ஃபுட் எல்லாமே அது வந்து இருக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும், ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் பாடியை. இது இல்லாமல் நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர், பாண்ட்ஸ் பிபி க்ரீம், அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டோனரு, தனியாக ஃபேஸ்க்குன்னு ஒரு சன்ஸ்க்ரீன், அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. நீங்கள் பாண்ட்ஸ்ன்னு இல்லை, உங்களுக்கு என்ன க்ரீம் செட் ஆகுதோ அதை ட்ரை பண்ணி உங்கள் ஸ்கின் போட்டுக்கோங்க. நான் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பபாய். சப்ஸ்கிரைப் மை சேனல் கைஸ். டடா. லைக் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.